பியூட்டிஷியன் கிளாஸ்ல லாஸ்ட் வந்து நம்ம ப்ளீச் கிளாஸ் பார்த்திருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா அதோட கண்டினியூட்டியான ஸ்க்ரப்போட கிளாஸஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்க்ரப் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் வேணும், இது வந்து பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா நம்ம சேனல்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்க்ரப்போட கிளாஸஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்க்ரப்போட கிளாஸஸ் இப்போ வந்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கின்னை வந்து பேஸ் பண்ணி நம்ம சொல்லலை. அந்த கிளாஸஸ் எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்ளம்க்கும் எப்படி பண்ணணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்போட கிளாஸஸ். ஸ்க்ரப் வந்து என்ன ரீசனுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உள்ளேருந்து நம்மளுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்க ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், இந்த மாதிரி ஆக்னியில் இருக்க இஷ்யூஸ் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த 4 ப்ராசஸ் மட்டுமா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கின்ல நிறைய டேமேஜ் வரும். சில பேருக்குலாம் திக்காக இருக்கும், அது பிம்பிளாகவும் இருக்காது, அது உடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்னி பேஸ்லேயே இருக்காது, ஆனால் அது திக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் வந்து நல்லாவே திக்காக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸ்க்குமே எப்படி யூஸ் பண்ணுன்றது வந்து கிளினிக்கல் கிளாஸஸ் பேஸில் வரப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்க்ரப்போட கிளாஸஸ் பார்ப்போம். ஸோ ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து நம்ம ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளான்ஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் தென் ப்ளீச் பண்ணிக்கிறீங்க. ப்ளீச் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல்ஸ் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஸ்க்ரப் போயிட போகிறீங்க. ஸோ ஸ்க்ரப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரப்பை வந்து ஸ்கின் பேஸ் ஆஃப்ல நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கா, இல்லை ஆயிலியாக இருக்கா, காம்பினேஷனாக இருக்கா, இல்லை வந்து அது சென்சிட்டிவாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து சஜெக்ட் பண்ணி தான் ஒரு ஃபேஷியல் வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சஜெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்கின்னோட கலர் வைஸ் கிடையாது. ஸ்கின் வந்து ஃபேராக இருக்காங்களா, டார்க்காக இருக்காங்களா, டஸ்கியாக இருக்காங்களா, இதை நீங்கள் மீன் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே தப்பு. ஸோ உங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, ஆயில் ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா, டேமேஜ் ஸ்கின்னா. ஏன்னா இது டேமேஜ் ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள், ஆக்னிலாம் வந்து ஸ்கின்னே ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரப் பேஸில் நம்ம போகிறதுனால ஒரு நார்மல் ஃபேஷியலில் ஸ்க்ரப்புக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், அது என்னென்ன யூசஸ் கிடைக்குது அப்படின்றதான். இப்போ நார்மல் ஸ்கின் அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு நார்மல் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி கிடைச்சிடும். அதே மாதிரி ஆயில் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிடும். ஆனால் அது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வாட்டர் பேஸ், ஜெல் பேஸ் இந்த மாதிரி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு வாட்டர் பேஸ், ஜெல் பேஸ் கொடுக்குற சொல்கிறேன்னா அவங்களோட ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மூவ் ஆன் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேஷியலில் ஸ்டார்டிங்லேருந்தே மூவ் ஆன் பண்ணுறது தான் அந்த ஸ்கின்னோட டைப்பில் வராது ப்ராசஸ். ஸோ இப்போ ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு நம்ம ஜெல் டைப்பில் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து ரொம்பவே வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு க்ரீம் பேஸில் எடுத்துக்கோங்க. ஸோ க்ரீம் பேஸில் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அதை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும்பொழுது அவங்க ஸ்கின் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ட்ரைனஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க முடியும். தென் வந்து காம்பினேஷன் ஸ்கின், ஆல்மோஸ்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின்ல வந்து என்ன லுக் ஆஃப் அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்க. என்ன லுக் ஆஃப் அதிகமாக இருக்கு. இதில் வந்து சில பேர் வந்து ஒரே க்ரீம் தான் போடுவீங்க. நான் க்ரீம் தான் போடுவேன், ஜெல் போடுவேன் அப்படின்னா இல்லை. சில பேருக்கு நோஸில் மட்டுமே ரொம்பவே ஆயில் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, நோஸ் மட்டும் ஆயிலியாக இருக்குது. அப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்க? டபுள் க்ரீம் யூஸ் பண்ணணும். இந்த டபுள் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸ் தான் உங்களுக்குமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜெல் டைப்ஸில் எடுத்துக்கோங்க. நோஸை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸில் ட்ரையாக இருக்க இடத்துல நீங்கள் வந்து க்ரீம் பேஸ் ஆஃப் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் வந்து மினிமம் 2 மினிட்ஸ் தான் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபேஸ் போட்டு நல்லா அழுத்துறது, தேய்க்கிறது இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் உங்களோட ஃபிங்கர்ஸ், இந்த 4 ஃபிங்கர்ஸ் மட்டுமே ஃபேஸில் வந்து ஆட் ஆகணும். ஜென்ரலாக இருக்கணும். உங்கள் ஃபேஸ் இப்படி கஸ்டமரோட ஃபேஸோ இல்லை உங்களோட ஃபேஸோ இப்படி டச் பண்ணக்கூடாது. ஜென்ரலி நீங்கள் வந்து டச் பண்ணணும், ஆனால் டச் பண்ணக்கூடாது. இப்படி டச் பண்ணுறதுக்கும் நார்மலாக இப்படி டச் பண்ணுறதுக்கும் டிஃபர் இருக்குது. சில பேருக்கு ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரொம்பவே இருக்கும். ஸோ அது நல்லாவே உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்க டர்ட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் 2 மினிட்ஸ் தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இதை வந்து 2 மினிட்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோடு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ண போகிறீங்க.
இது ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறது இல்லை வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறது இந்த எந்த ப்ராசஸுமே பண்ணாதீங்க. ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னோட ஃபோல்ஸ் எல்லாமே டீப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்கின்னோட ஃபோல்ஸ் எல்லாமே ரொம்பவே டீப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த க்ரீம் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து உள்ளே போகிற ப்ராசஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் உள்ளே போகிற ப்ராசஸ் இல்லை. உங்களுக்கு உள்ள வேலை செய்யுது, அதாவது மேலே இருக்க உங்களுக்கு எபிடோமஸில் ப்ராசஸ் நடக்குது. அதாவது உங்களோட ஸ்கின்ல மேலே ஒரு ப்ராசஸ் தான் பண்ணணும். உள்ளே போய் ஸ்டேபிள் ஆகிடக்கூடாது. பண்ணக்கூடாது. இதை வைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறீங்க. நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் ஃபுல் ஃபேஸுமே ஸ்டீம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் தென் வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப உடச்சிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய ப்ராசஸ், அதாவது அது ஒரு மாதிரி டர்ட்ஸாக இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்க பிம்பிள்ஸ்லாம் அதுவே செட்டில் ஆகிடும். ஸோ இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் மட்டுமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டானது ஸ்க்ரப்புக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது டோனர் பண்ணணும். ஸோ ஸ்க்ரப் முடிச்சதுக்கப்புறம் டோனர் பண்ணணும். டோனர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணி ஸ்கின் ஃபோல்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், தென் ஸ்டீம் பண்ணி இன்னும் அதிகமாக ஓப்பன் பண்ணுறோம். என்ன ரீசனுக்காக ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸை ஈஸியாக எடுக்கிறதுக்காக, பெயின் இல்லாமல் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக வரணும்னா ஸ்கின் வந்து நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்ட் ஆகும். ஸோ ஸ்கின்னோட ஃபோல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்கின் ஓப்பன் ஆனால் தான் நம்ம உள்ளே இருக்கிறத ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். ப்ராசஸ் தான் ஸ்க்ரப்பில் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டோன் பண்ணி முடிச்சிங்கனாலே ஸ்க்ரப் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கோட கிளாஸ் வந்து இன்னையோட முடிஞ்சது. நாளைக்கு மசாஜ் ஹேர் ஜெல் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம்.